சரி போயிட்டு வரேன். அது யாருக்கு சொன்னா? நம்ம பேசுறாங்க ஏன் பேசுறா அப்படின்னு ஆதங்கப்படல. அப்ப நீங்க திட்டினது உங்களையே சேரும். உண்மைதான். அப்ப என்ன பண்ணணும்? வாழ்நாள் வரையிலும் முடிஞ்ச வரையிலும் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணாட்டினாலும் உபத்திரியம் பண்ணாம இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பாடும் போதும் கொண்டு காற்று பருவமழையோ நான் வரும்போது ஆயிரம் போது பாட வந்ததென்ன பாடும் போதும் கொண்டு காற்று
ஒரு நாட்டுல நம்ம நாட்டும் பேசிக்கோ. இந்த புகைப்பான்னு சொல்லுவோம்ல, புகைப்பான், சிகரெட் அப்படின்னு சொன்ன புகைப்பான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா ஆமா, இங்கிலீஷ்ல சொன்னா தெரியாது, தமிழ்ல சிகரெட் சொல்லுங்க. அப்ப இந்த சிகரெட்னா என்னன்னே தெரியாத ஒரு நாடு, சிசர் அப்படின்னு தமிழ்ல சொன்னா, சிகரெட்னாவே என்ன தெரியாது அந்த நாட்டுல. அந்த நாட்டுல என்ன பண்றாரு, ஒரு பெரிய பணக்காரு காசை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம ஒரு சிகரெட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு நிறைய உற்பத்தி பண்ணிட்டாரு. அதை கொண்டு போய் விற்பனை பண்ணணும் மக்கள் இடத்துல. என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் எப்படி விற்கிறது? அப்ப இதை விற்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆளு தேர்ந்தெடுக்கணும், ஒரு இயக்குனர். அப்ப ஆமா, ஒரு மேனேஜர். அப்ப ஒரு சிறந்த ஒரு மேனேஜரை தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்து இதை நீ எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் 3 விஷயம் கொடுக்குறாரு. என்னன்னு? அந்த சிகரெட் பாக்கெட்ல விளம்பரம் கொடுக்குறாரு. இந்த சிகரெட்டை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா சரி சரி, உங்க வீட்டுக்கு திருடே வரமாட்டான், திருடனே வரமாட்டான். இந்த சிகரெட்டை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை, அதாவது பொம்பளை பிள்ளையே பிறக்காது, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அந்த சிகரெட் எங்க விக்குது? இந்த சிகரெட்டை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா முதுமையே வராது. அப்ப முதல்ல அந்த சிகரெட்டை கண்டுபிடிக்கணுமே. உங்களுக்கு ஒரு பாக்கெட், எனக்கு ஒரு பாக்கெட் இல்ல, முதல்ல 1 வாங்கிக்கோ. இதெல்லாம் சாத்தியமாகுமா? சிகரெட் குடிக்கிறதுக்கு, திருடே வராம இருக்கிறதுக்கு, இந்த புகைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காம இருக்கிறதுக்கு, முதுமை வராம இருக்கிறதுக்கு. அப்ப இதுல ஒரு நல்ல அதிகாரி பாக்குறாரு, நீங்க பொய் சொல்லி நம்மள்ட்ட விற்க பாக்குறாங்க, விற்க விடாம பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அப்ப வழக்கு தொடுத்தோட நீதிபதி என்ன சொல்றாரு, 2 பேரையும் கூப்பிடுறாரு. வழக்கு தொடுத்த வரையும் அந்த மேனேஜரை கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் என்னன்னு நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க, முடிவு பண்ணிக்க அப்படின்னா. அப்ப இந்த வழக்கு தொடுத்தவரு, நீங்க பொய்யான 3 விஷயத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, சரி நீங்க ஒவ்வொன்றா கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு. சிகரெட்டை குடிச்சா திருடே வரமாட்டேன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல அப்படின்னு கேட்டோன்னே, அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, நீங்க சிகரெட்டை குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த தூங்குனாலும் அந்த இருமல் வரதான் செய்யும். தூங்கினா தூக்கமே வராது, இருமல் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே தூங்கினாலும் இருமல் வந்துகிட்டு இருக்கு, முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பாக்குறவங்க என்னப்பா, இந்த வீட்டுல ஆள் முடிச்சிருக்கு, அப்ப திருடே வரமாட்டான், ஆள் முடிச்சிருக்கு. 2வது கேள்வி கேட்கிறான், முதுமையே வராதுன்னு சொன்னீங்களே, ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னீங்களே, ஆம்பளை பிள்ளை தான் பிறகு, பொம்பளை பிள்ளை பிறக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேட்டவொன்னு அவர் சொன்னாரு, உண்மைதான். இந்த சிகரெட்டை நீங்க சிறு வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, விவரம் தெரிஞ்ச வயசு குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளாக உங்களோட ஆண்மை இழந்துரும். ஆண்மை இல்லாம போய் பொம்பளை பிள்ளையே பிறக்காது, அதுதான் பொம்பளை பிள்ளை எங்கிட்டு பிறக்கிறது. அப்ப 3வது கேள்வி கேட்கிறாரு, முதுமையே வராதுன்னு சொல்லியிருக்கீங்களே, முதுமையே வராது. அப்ப விவரம் தெரிஞ்ச வயசுல சிகரெட்டை குடிச்சா அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம், நீங்க அதாவது 60 70 80 வயசு வரைக்கும் நடக்க முடியாத மாதிரி எல்லாம் நீங்க கிடக்க மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. இளமையிலேயே கிடக்க மாட்டீங்க, இளமையிலேயே நீங்க இறந்து போயிருவீங்க. நியாயம் தானே? அப்ப அவர் விளம்பரம் பண்றது சரிதானே? மது நாட்டுக்கு முதுமை வராது, முதுமையே வராது, இளமையிலே போயிட்டு அப்புறம் எப்படி இளமை வரா? அவன் என்ன சொல்றேன், இளவனாயி சாவா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அவன் சொல்லல. அப்ப எல்லாத்தையுமே எல்லாமே விளம்பரம் தான், எல்லாமே மறைமுகம். மக்கள் அதாவது ஒருத்தர் வாங்க வைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆசையை தூண்டணும். அப்ப ஆசையை தூண்டையில தானாவே எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல மனசாட்சியோட வாழணும் அப்படிங்கிறதுனால
கொஞ்சம் தூது செல்லுங்கள் சாட்சிகள் சாட்சி உங்க தெய்வத்தின் சாட்சி என்ன பார்க்கின்ற பொழுது ஆட்சி நீரோடிகளும் அவையிலே விளையாடித்திருக்கின்ற மீன்களும் அடர்ந்த பாசனங்களையும் இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது ஏன்னா எங்கெல்லாம் பசுமை இருக்கோ அங்கதான் உயிர்கள் அதிகமாக வாழும். ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு உயிர் வாழும் அப்படின்னா மணிக்குயில். மணிக்குயில் இசைக்குதடி சிறகுகள் இருந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே உன்னைக்கானே இனம் காற்று கைகள் வீசுவா இதம் தேடும் கரைகள் பேசவா கரைகள் பேசவா
இப்படியே வகித்துக் கொண்டால் குறிச்சிலத்தில் வயலில் இருக்கிறது நாரதர் சொன்னார். நாரதர் சொல்லியது போல யாரும் இருக்கிறார்களா? எதுவும் சத்தம் எதுவும் வருகிறதா என்று பார்ப்போம். ஆனாலும் சோ என்ற கருத்தை கேட்கின்ற போது இந்த கந்த விடுவனை சீக்கிரம் வா 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 என்று அருகில் அழைப்பது போல இருந்தாலும் தாராளம் பாடம் அங்கே வர்ணிக்கல அப்படின்னா இப்படி என்னாலும் வர்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி வர்ணிக்கலாம். ஆனா நாம இப்படிதான் வர்ணிக்கலாம். வசந்த மொழி. வசந்தமிழை போலே வந்து வசந்து ஆடும் தோறாமே மாயமெல்லாம் மானரிலே வசந்தமிழை போலே வந்து வசந்து ஆடும் தோறாமே
மாமன் மகடிய மச்சினிய நாடறிய காமன் கணிதெடுத்து கடலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினிய மெய்யானான் காமன் கணைகள் எல்லாம் என் கண்ணமா கண் விழிக்கள் ஆகாது பறந்தோடி அப்ப இந்த இடத்துல கண் விழிக்கணும் யாரு கண் விழிக்கணும் எல்லாருமே எல்லாரும் விழிச்சாத்தான் நாடகம் நல்லா சிறப்பா இருக்கு இந்த மாதிரி படுத்து தூங்கணும் அவங்களோட வேலை ஒத்தையா உட்காந்து பயமா இருக்கு சேர்ந்து தூங்கினா திறந்து தூங்கணும் இல்லைன்னா எழுந்திரிச்சு சேர்ந்து உட்காந்துருக்கணும் சரி அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நேரத்துல உட்காந்துருவாங்க அப்படிங்கிறாங்க கடையில போய் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தூது அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அனுப்பல ஏற்கனவே நீங்க ஒரு தூது அனுப்புனீங்க கேட்டுட்டு இருந்தேன் வைகைக்கரை காற்று காத்தோட அனுப்புறீங்க ஏற்கனவே நான் தூது அனுப்பியிருக்கேன் நீங்க தண்ணியில அனுப்புங்களே பார்த்தோம் மலையோட வீசுறக தண்ணியோட ஓடுகிற தண்ணீர உரசி விட்டு சொந்தனுக்கு சேர்ந்து சேரலையோ சொதக்க புள்ளத்திலே இருந்தாலே நான் எப்படி தூது அனுப்புறேன் அப்படின்னா ஓட விட்டேன் தண்ணி இங்க கங்கையிலையா பூங்காத்தே பூங்கோத்தே போடவளே பூங்காத்தே பூங்காத்தே கண்ணுக்குள்ள தண்ணீர் வச்சு பூங்காத்தே
கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்தார். யார் இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சீக்கிரம் சாதம் ஆக்கணுமா மத்தியில அதுக்காக அப்படிங்கிறதுனால முன்னாடி வர காவிய புகழ் கொண்டு தந்தையின் பேரு தந்தை காவிய புகழ் மாடும் கழுகமா வலைக்கு சொந்தக்காரன். ஆமா. யாரு 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 கேட்கிறேன்? யாரு அவர்? மனிதனே மனிதனை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா, யாரு நீங்க யாரு? ஒரு ஆடு ஆடை பார்த்து கேட்குமா? ஒரு கோழி கோழியை பார்த்து கேட்குமா? ஒரு மாடு மாடை பார்த்து கேட்குமா? கேட்காது. ஒரு புலி புலியை பார்த்து கேட்குமா? கேட்காது. ஒரு சிங்கம் சிங்கத்தை பார்த்து கேட்குமா?